ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோட் ஃபேட் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதாவது கொழுப்பு வறுவல். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொழுப்பு வறுவலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாஷ் பண்ண கொழுப்பு இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன இருக்கிறாருன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ரெட் சில்லி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கல்லுப்பு, அதுக்கடுத்து இஞ்சி, பூண்டுக்கு நசுக்கி போட தேவையாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா மிளகு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட் ஃபேட் ஃப்ரைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கணும். முதல்ல ஃபேட் எடுத்து நல்லா அலசிக்கணும் கொழுப்பு. அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும், ஏன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிக்கணும். அலசி எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா தவாவில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாட்டிலாம் அலசுறதை விட ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசினீங்கன்னா தான் தண்ணி புழிஞ்சிடணும். புழிஞ்சால் தான் அந்த சீக்கிரமாக அது வேகும். தண்ணியோடு இருந்தால் லேட் ஆகும். ஸோ இப்போ தவாவில் நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த கொழுப்பு எடுத்து வச்சாச்சு. இதில் ஆயிலெலாம் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா ஆயில் தேவை கிடையாது. ஆயில் ஃப்ரீ தான். ஏன்னா இந்த கொழுப்புலேயே நிறைய ஆயில் என்ன ஆகும்னா நமக்கு சமைக்க சமைக்க அப்படியே பிரிஞ்சு நிறைய வரும். இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி கறியில் அந்த கொழுப்பில் இருக்க தண்ணி எல்லாமே போனதும் அப்படியே ஆயில் பிரியுது. இப்போ கொஞ்சம் வரமிளகாய், தேவைக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே அந்த ஆயில் மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்கள். அந்த ஃபேட் வேக வேக என்ன ஆகுனா இதுவாகுது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கணும் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே கொஞ்சம் நல்லா கிளறி விட என்ன ஆகும்னா அந்த ஆயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ஆயில் தண்ணி நம்ம தண்ணியோடு போட்டோம், ஆயில் சேர்க்கலை. இருந்தாலுமே நமக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கொழுப்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆன மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பாருங்கள். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். இன்னொரு விஷயம் இது பார்த்திங்கன்னா இந்த ஃபேட்டில் அந்த கொழுப்புலேயே அது வேகத்தினால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொழுப்பு ஃப்ரைன்னு சொல்லிட்டு செய்வாங்க, அது சூடு பண்ணி சாப்பிடணும். அந்த கொழுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே வழவழன்னு இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி இருக்காது, அப்படியே ஃப்ரை பண்ண மாதிரி சில்லி மாதிரி இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொழுப்பு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே செமையாக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ இப்போ கொழுப்பு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்குலாம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, see you, take care.